Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளிக்கர் எஃபெக்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த டெக்ஸ்ட்டில் சைடில் இருக்க ஷோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அனிமேட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் செலக்டார் 1 அண்ட் ஒப்பாசிட்டி ரெண்டும் ஹைலைட் ஆகிருக்கும். அதில் ஒப்பாசிட்டியை 0% மாற்றிடுங்க. இப்போ அந்த ரெயின் செலக்டார் 1ல் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு அட்வான்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ரேண்டமைஸ்ட் ஆர்டர்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமைஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ டைம் லைனரை ஒரு 2 செகண்டில் வச்சுட்டு ரேண்டம் சீடை 25க்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ அப்வர்ட் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்ட் ஆப்ஷனை 100%க்கு மாற்றிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து அனிமேட்டாக ஆரம்பிச்சிச்சு. இதை நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் டெக்ஸ்ட் லேயரையே டூப்ளிகேட் பண்ணுங்கள். Ctrl D கொடுத்தா டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ உங்கள் ரைட் சைடில் ஃபில் இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரோக்குக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கீழே இருக்க லேயரை நம்ம ஹைட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரோக் லைன் மட்டும் தெரியும். இப்போ கீபோர்டில் யூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் தெரியும். அதில் இந்த ரேண்டம் சீடோட லாஸ்ட் கீ ஃப்ரேம் இருக்குல்ல, சீடோட லாஸ்ட் கீ ஃப்ரேமை மட்டும் 25லேருந்து 50க்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. தென் காய்ஸ் இப்போ நம்மளுக்கு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு டெக்ஸ்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணி ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்குள்ளே போயிட்டு க்ளோ எஃபெக்டை வந்து ட்ராக் பண்ணி இதில் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ க்ளோ எஃபெக்டில் க்ளோ ரேடியஸை வந்து ஒரு 34 கவுண்ட்டுக்கும் க்ளோ இன்டென்சிட்டிவை ஒரு 1.3 or 1.4க்கும் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். Then thank you for watching. For more videos, subscribe Knowledge Mining.